الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الله يبسط الرزق لمن يشاء ويقدر وفرحوا بالحياة الدنيا وما الحياة الدنيا في الآخرة إلا متاع اللهم صل على محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم صل على محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد எல்லா புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகத்தை படைத்து பரிபாலிக்கின்ற ஏக இறைவனாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு புகழும் புகழ்ச்சியும் உரித்தாகுமாக. அடுத்து போற்றும் கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய வழியை என்றுமே தவறாமல் பின்பற்றி வாழ்ந்து வாழ்ந்த உத்தம சத்திய சகாபாக்கள் மீதும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மீது கடமையாக்கி இருக்கின்ற இந்த யௌமுல் ஜும்ஆவுடைய தினத்திலே அல்லாஹ் வழங்கி கொண்டிருக்கின்ற வழங்கி முடித்த இனிமேல் வழங்க இருக்கின்ற ஜும்ஆவுடைய நன்மைகளை பெற்றுக் கொள்வதற்காக அல்லாஹ்வுடைய இறையிடத்திலே வீற்றிருக்கக்கூடிய நாம் அனைவரும் இருக்கிறோம். அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உயிர்த்தடக்கமாக என்ற பிரார்த்தனையோடு ஜும்மாவுடைய முதல் உரையை நான் தேர்வு செய்து முதல் உரையின் தலைப்பாக மனித வாழ்வில் ஏற்றத்தாழ்வுகள் ஒரு சோதனையே என்ற தலைப்பில் அல்லாஹ்வுடைய வேதத்தில் இருந்தும் அல்லாஹ்வுடைய தூதர் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதலின் மூலம் ஒரு சில செய்திகளை எடுத்து சொல்வதற்காக இந்த ஜும்மாவை பயனுள்ளதாக ஆக்குவதற்கு விரும்புகின்றேன். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த உலக வாழ்க்கையிலே நாம் பார்க்கின்றோம் பல்வேறு வகையான ஏற்றத்தாழ்வுகள் உடையவர்களாக மனிதர்கள் இருக்கிறார்கள். மனிதர்களை நாம் பார்க்கக்கூடிய நேரங்களில் பொருளாதாரம் செழிப்பாக கொடுக்கப்பட்டவர்கள், பொருளாதாரம் இல்லாத நிலை, அதுபோல இன்னும் சிலரை பார்த்தோம் என்று சொன்னால் உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கிறார்கள், நோய் நொடி இருக்குது ஆனால் குறைவார்கள். இன்னும் சிலரை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் வாழ்நாள் முழுக்க நோய் தான், நோய் நொடி தான், பாதிப்பு தான், பிறந்ததிலிருந்து இறக்கிற வரைக்கும் பயங்கரமான முறையில் நோய் நொடிகளை எதிர்கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சிலர்கள் என்றைக்காவது நோய் நொடி வருது. இப்படி பார்க்கிறோம். இது ஒரு ஏற்றத்தாழ்வுகள். அதுபோல பல்வேறு வகையான ஏற்றத்தாழ்வுகளோடு எல்லாம் மனிதனை படைத்திருக்கின்றான். ஒருவருக்கெல்லாம் பேச்சு திறமையை கொடுத்திருக்கின்றான், ஒருவர் பேசவே தெரியாது. கடையில் போய் ஜனமாக இருக்கிறாங்க, அந்த உட்கார்ந்துறாரு, கடைக்காரருக்கு புரியல, விடுதி வாங்கிட்டு வா வீட்டுங்கிறாரு. இன்னொரு நாள் போறாரு, கடற்கடன்னு அடுக்கு மொழியில் பேசினா கூட ஜாமான வாங்கிட்டு வந்துடுறாரு. இப்படி ஏற்றத்தாழ்வுகள், நிறத்தால் ஏற்றத்தாழ்வுகள், பிறப்பால் அல்ல. பிறப்பால் ஏற்றத்தாழ்வுகள் இஸ்லாத்தில் கிடையாது, நிறத்தால். அல்லாஹ்வுடைய படைப்பு தான். நிறத்தால் ஏற்றத்தாழ்வுகள் இருக்குது. அப்படி வெள்ளையர்கள், சிவத்தவன், கருப்பன் எல்லாம் ஏற்றத்தாழ்வுகள். எந்த ஏற்றத்தாழ்வுடைய பாகுபாடு இல்லை இஸ்லாத்தில். அதான் சொல்லுவாங்க ஜும்மாவில். இப்படி பல்வேறு வகையான ஏற்றத்தாழ்வுகளை நாம் பார்க்கிறோம். இப்படி
இந்த மாதிரியான பல்வேறு ஏற்றத்தாழ்வுகள் இருக்கக்கூடியதை நம்ம பார்க்கிறோம். குடும்பத்தில் இருக்கிறோம், புருஷன் கருப்பா இருக்கிறாரு, பொண்டாட்டி சிவப்பா இருக்கிற வெள்ளையா இருக்கிறாங்க, அது மனைவி கருப்பா இருக்கிறாங்க, புருஷன் வெள்ளையா இருக்கிறாரு, ரெண்டுல இது கருப்பா வெள்ளையா இப்படி இருக்கும் பொழுது இப்படி பல்வேறு ஏற்றத்தாழ்வுகளை பார்க்கும். இந்த ஏற்றத்தாழ்வுகளின் மூலமாக அல்லாஹ் நமக்கு ஒரு படிப்பினை தருகிறான். ஒரு ஏற்றத்தாழ்வு வரும்பொழுது ஏற்றத்தாழ்வின் மூலமாக ஒருவரை கேவலப்படுத்துவதற்காக ஏற்றத்தாழ்வுகள் அல்ல, ஒருவரை இழிவுபடுத்த வேண்டும் என்பதற்காக ஏற்றத்தாழ்வுகள் அல்ல. உலகத்தில் பல்வேறு ஏற்றத்தாழ்வுகளோடு மனிதன் படைக்கப்பட்டிருக்கிறான். பார்க்கிறோம், ஒரு ஆள் உண்மை ஒரு நாள் பேசுறாரு, ஒரு ஆள் நடக்கவே முடியல, ஒரு ஆள் ஓடுறாரு, நீங்க ஏறுறாரு. இது போன்ற ஏற்றத்தாழ்வுகள். அப்படி இந்த மாதிரி பல்வேறு வகையான ஒரு வேலையை சொன்னா என்ன செய்யறாங்க, கடற்கடை சீக்கிரம் முடிக்கக்கூடிய ஒரு ஆள் 5 நிமிஷம் 10 நிமிஷம் வேலையை முடிச்சு கொடுத்துருவாரு. அந்த 10 நிமிஷத்துல முடிச்ச ஒரு ஆளுடைய வேலையை வாங்கிருக்கணும். ஒரு ஆளுன்னு இன்னொரு ஆளுக்கு வேலை வாங்கணும். அதே டைமுக்கு வேலை வாங்கி கொடுப்பாங்க. இவர் 10 நிமிஷத்துல முடிக்கக்கூடிய வேலையை ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆக்குவார். இப்படி உடல் பல பலகீனத்தின் மூலமாக உள்ள ஏற்றத்தாழ்வுகள். இப்படி பல்வேறு ஏற்றத்தாழ்வுகளின் மூலமாக இஸ்லாம் நமக்கு சொல்வது என்ன, நீங்க இதெல்லாம் சோதனை. எல்லாருடைய மார்க்கத்தில், இஸ்லாமிய மார்க்கத்தில் எல்லாமே சோதனை தான் என்று மார்க்க நமக்கு சொல்லக்கூடிய விவகாரத்தில் எல்லாம் இதனால இந்த ஒரு இதுவும் கிடையாது. யாரையும் மட்டப்படுத்துவதற்காக அல்ல, அவனுக்கு முடியல அவ்வளவுதான். அவன் பலகீனமா இருக்கிறான், இவன் ஆரோக்கியமா இருக்கிறான் என்று எடுத்துக்கொள்ள வேண்டியவனுடைய. இதனால பணக்காரமா இருக்கிற ஒரு ஏழையா இருக்கிறாரு, ஏழைக்கு சிறப்பு இல்லை, பணக்காரவங்களுக்கு சிறப்பு என்ற அர்த்தம் அல்ல. எல்லாமே சோதனை. அல்லாவுடைய மார்க்கம் நமக்கு அதான் சொல்லுது. எல்லா ஏற்றத்தாழ்வுகளையுமே மொழியாக வேறுபடுறான். இந்த மொழியும் சந்த மொழிங்கிறான், உங்க மொழி தாழ்ந்த மொழிங்கிறான். இப்படி ஏற்றத்தாழ்வுகள் அல்லா படைத்த ஒரு பாசை. ஒரு பொருளை வாங்குவதற்கும் பேசுவதற்கும் கொடுக்கல் வாங்க செய்வதற்கும் ஒரு கலந்து உரையாடல் செய்வதற்கும் ஒரு மொழி. மொழியில என் மொழி தான் பெரிய உயர்ந்த மொழி, அவன் மொழி தாழ்ந்த மொழிங்கிறான். இப்படியெல்லாம் பல்வேறு ஏற்றத்தாழ்வுகளை மனிதர்களால் உருவாக்கி கொண்டிருக்கிறாங்க. இதே சட்டமன்ற ஒன்றும் இல்லை. மொழியாக உயர்ந்தவங்க, நிலத்தால் உயர்ந்தவங்க இஸ்லாத்தில் கிடையாது. இன்னும் அறியாமைக்கான பழக்கம் நிறைய சிலாசனம் சொன்னாங்க. ஹஜ்ஜத்துல் வதாவோட மூட பழக்க வழக்கங்களை எல்லாம் காலில் கூடி மிதிக்கிறாங்க. இந்த மாதிரி ஏற்றத்தாழ்வுகளை இஸ்லாத்தில் இடம் கிடையாது. இப்படியெல்லாம் இருக்குது உலக பார்வையில். இதில் மெயினாக நம்ம பார்க்கக்கூடிய பல்வேறு வகையான ஏற்றத்தாழ்வுகளில் பொருளாதார ஏற்றத்தாழ்வாக ஜீரணிக்க முடியாத ஒரு ஏற்றத்தாழ்வாக இருக்கிறது. யாரை எடுத்துக்கொண்டாலும் ஏழையாக இருக்கக்கூடியவர்கள், வறுமை கோட்டில் இருக்கக்கூடியவர்கள், காசு இல்லை, பணம் இல்லை என்று ஏற்கக்கூடிய புலம்பக்கூடிய நிலையை பார்க்கிறோம். சில பேர் புலம்பவோ செய்கிறாங்க, பல பேர் மனசுக்குள்ள புலம்புறாங்க. சில பேர் நண்பர்கிட்ட சொல்லி அந்த நிறைவுகளை சொல்லி எனக்கு மன ஆறுதல் கிடைக்கும் என்பதற்காக எனக்கு கஷ்டமா இருக்குது, நோய் நொடியா இருக்கு, துன்பமா இருக்குது என்பதை நம்ம சொல்லி ஒப்பிக்கிறோம். அவரும் ஒப்பிக்கிறார். இப்படிலாம் பார்க்கிறோம். இந்த மாதிரியான ஏற்றத்தாழ்வுகளை பொறுத்தவரைக்கும் முதல்ல இந்த பொருளாதார ஏற்றத்தாழ்வு தான் மனிதனை ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாக்கி நோய் நொடியில் கொண்டு போய் தள்ளி பல்வேறு பிரச்சனைகளை உடல் ரீதியில் உள்ள ரீதியில எல்லாம் உண்டாகுவதற்கு காரணம் பொருளாதாரம் தான். உண்மைதான். ஒரு பணக்காரவர் நினைத்தால் எதை வேண்டாலும் செய்யலாம், அவர் விரும்பியதை வாங்கலாம். நோய் நொடியா அவர் அப்போலோவை போய் காட்டலாம், அமெரிக்காவை போய் காட்டுவாரு, உலக நடிகர்கள் இதெல்லாம் சிறந்த மருத்துவமனையில் பார்த்து போய் காட்டுவார். ஏழை எளியவராக இருந்தால் அரசாங்க ஆஸ்பத்திரி தேடுவார். அரசாங்க ஆஸ்பத்திரியிலோ கால்பாடு மாத்திரை அந்த நோய் தக்கவாறு வாங்கி போட்டு இதெல்லாம் நோய் குணமாகதான் பார்ப்பார். இப்படி பொருளாதாரம் கொடுக்கப்பட்டவர்களை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்ன நினைச்சத உயர் ரக உணவு சாப்பிடலாம், மருத்துவமனைக்கு விரும்பிய மருத்துவமனைக்கு போகலாம், உயர் ரக உணவுகள் சாப்பிடலாம். ஒரு ட்ரெஸ் பார்க்குறாரா உடனே வாங்கிடலாம், ஏழை வாங்க முடியாது. பார்த்துட்டு ஆசைப்பட்டு உள்ளத்தில் அப்படியே வச்சுக்கிட்டு வரணும், கொப்படிச்சிட்டு வரணும். ஒரு பணக்கார மனிதராக இருந்தால் சூப்பராக ட்ரெஸ் எடுங்க, ட்ரெஸ் எடுங்க, இந்த காசு கொடுத்து வாங்கிட்டு வந்துடுறாரு. ஒரு நவீன கார்களோ பைக்கோ இவனுக்கு தேவையான ஒரு மொபைல், சூப்பராக ஒரு மொபைல் இறக்கிருக்கிறான் அப்படின்னு சொன்னால் அது எத்தனை கோடியாக இருந்தாலும் வாங்கிட்டு வந்துடுவார் உள்ளவர். இல்லாதவங்க காசு இல்லைங்க, ஒரு 10,000 ஃபோன் வாங்க முடியல, ஒரு 5,000 ஃபோன் வாங்க முடியல என்று நம்மளுடைய குழப்பம். இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வு
சொல்கிறது, وَلَنَبْلُوَنَّكُم بِشَيْءٍ مِّنَ الْخَوْفِ وَالْجُوعِ وَنَقْصٍ مِّنَ الْأَمْوَالِ وَالْأَنفُسِ وَالثَّمَرَاتِ وَبَشِّرِ الصَّابِرِينَ. வலனபுலுவன்னக்கும், கண்டிப்பாக உங்களை சோதிப்போம், விஷயின் எதிரையாவது உங்களை சோதிப்போம், மினல் ஹவுஃபி பயத்தின் மூலமாக உங்களை சோதிப்போம், ஒன் ஜூஐ பசியின் மூலமாக உங்களை சோதிப்போம், ஒன் நக்ஸி மினல் அம்வால் பொருளாதாரம் இல்லாமல் ஏழையாக ஆக்கி, பொருளாதார காசு பணம் இல்லாமல் ஏழையாக ஆக்கி உங்களை சோதிப்போம். அல்லாஹ் சொல்றான், ஒன் நக்ஸி மினல் அம்வால் வல் அன்ஃபுஸி வஸ்ஸமராத், உங்களுக்கு விருப்பமான கணவனையோ மனைவியோ பிள்ளைகளையோ சொந்த பந்தங்களையோ அவர்களை மரணமடைய செய்து சோதிப்போம். ஒரு அன்புசி வசமரார், விவசாயங்களை சேதப்படுத்தி நெருக்கடி விவசாயம் பொருளாதாரம் இல்லாமல் சோதிப்போம். யார் பொறுத்துக் கொள்கிறார்களோ நபியே, பஷீர் ஷாபிரீன் வலனபுலுவன்னக்கும் பிஷைஇன் மினல் ஹௌஃபி வல் ஜூஇ வனக்ஸின் மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வஸ்ஸமராத் பஷீர் ஷாபிரீன். இந்த 4 வகையில் ஒரு சோதிக்கும் பொழுது யார் பொறுத்துக் கொள்கிறீர்களோ அவர்களுக்கு நபியை சொல்லுங்கள், சுப செய்தி இருக்கிறது, சொர்க்கம் என்ற சுப செய்தி இருக்கிறது, பஷீர் ஷாபிரீன் பொறுமையாளர்களுக்கு நாம உயர்ந்த அந்தஸ்து இருக்கிறது என்று சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டக்கூடியதை பார்க்கிறோம் சொன்னால், அப்போ இந்த உலகம் என்பது சோதனை களம். அதில் மனிதனுக்கு ஏற்றத்தாழ்வுகள் தான் இருக்கும். ஏற்றத்தாழ்வு எதற்கு அதை புரிஞ்சுக்கணும். எல்லாருமே கோடீஸ்வரனா இருந்தா என் வீட்டு கற்பூசை நான் தான் கழுவணும், உங்க வீட்டு கற்பூசை பார்த்துப்ப நீங்க தான் கழுவணும். எந்த ஒரு வேலைக்கு அவன் வர மாட்டான். ஏற்றத்தாழ்வு புரிஞ்சுக்கிறேங்க. ஒரு ஆளுக்கு கொஞ்சம் பேர் கோடீஸ்வரன், கொஞ்சம் பேர் நடுத்தர வர்க்கம், கொஞ்சம் பேர் சாப்பாடு வழி இல்லாம, கொஞ்சம் பேர் பழமையான, இப்படி இருக்கிறதால தான் உங்கள்கிட்ட வந்து வேலை பார்க்குறோம். நீங்க எங்கிட்ட வந்து வேலை பார்க்குறீங்க, எல்லாரும் டாப்ல இருந்துருவாங்க. பெரிய கோடீஸ்வரங்க, அப்புறம் கோடீஸ்வரன், ஒரு கோடீஸ்வரன் யார் வேலை பார்ப்பான்? ஒருத்தர் கண்ணுகள் ஏற்றி குடிச்சு வருவாங்களா, நான் கோடீஸ்வரன் நான் என்ன வேலை பார்க்குறாமா, மற்ற எந்த வேலையும் பெயிண்ட் அடிக்கவா வருவானா, நான் கோடீஸ்வரன் நாயே வருவாம்பா. எந்த வேலைக்கு வர அந்த பெட்டியை தூக்கிட்டு காசு தரேன், பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் வருவாங்க. ஆட்டோ வந்து எந்த ஒரு இயக்குமா, ஒரு வாகனம் எடுக்க முடியுமா, ஆட்டோ சவாரிக்குவாங்க. நான் ஏன் அவரை கோடீஸ்வரன், எதுக்கு வர மாட்டேன், பஸ் ஏற்கலாம் நான் ஏன் வரேன், அரசாங்கத்துக்கு நான் வேலை பார்க்குறேன், நான் கோடீஸ்வரன். ட்ரெயினை ஏற்கலாம் நான் வர மாட்டேன், கோடீஸ்வரன். இப்படி எல்லாரும் பணக்கார மேலே சொன்னா உலகமே எங்க ஸ்தம்பித்து விடும். அதுக்கு தான் அந்த ஏற்றம். கொஞ்சம் பேருக்கு அது, கொஞ்சம் பேருக்கு இது, கொஞ்சம் பேருக்கு வாழ்வாதாரம், கொஞ்சம் பேருக்கு நெருக்கடி. இவனுக்கு நெருக்கடி ஏற்படுத்தியதன் மூலமாக சம்பளத்துக்கு வந்து வேலை பார்க்கிறோம். அதன் மூலம் முதலாளி காசு தர்றாரு, ஊதியம் தர்றாரு, நம்ம குடும்பத்தை சந்தோஷமாக ஓட்டுறோம். இதுக்கு தான் எல்லாம் ஏற்றத்தாழ்வுகளை வைத்திருக்கான். பொருளாதார ஏற்றத்தாழ்வை பொறுத்த வரைக்கும் இதுக்கெல்லாம் வச்சிருக்கிறான். இப்படி ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் உலகம் இயங்கும், இல்லாட்டி உலகம் இயங்காது என்பதற்கு தான் ஒரு தேவை ஏற்படும் போது இந்த வேலையை பார்க்கலாம். ஏதாவது பணம் பார்க்குறாங்க அப்படி இங்கே நம்ம நாட்டில் கேவலமாக நினைக்கக்கூடிய தொழில் வெளிநாடுகளில் புனிதமாக நினைக்கிறான். பாத்ரூம் கிளீன் பண்ண உம்மடி நான் மாட்டாங்க. அங்கே போனால் துபாயில், அமெரிக்காவில், சவுதியில் கிளீன் பண்ணுறேன், ஒரு 1 லட்ச ரூபா மாதம் கிடைக்குமா, ஒரு 75,000 கிடைக்குமா, அப்படி நம்ம ஊர் காசுக்கு அப்படி போகிறானா இல்லையா? அப்போ ஒரு நெருக்கடிகள் தேவைகள் வரும்பொழுது தான் அவன் அதை நோக்கி பயணிக்கிறான். அந்த பாதையில் சென்று அவன் பொருளாதாரத்தை ஈட்டுகிறான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஏற்றத்தாழ்வு இஸ்லாமிய மார்க்கத்தில் உள்ளது. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் அந்த ஏற்றத்தாழ்வுகளை சரியாக புரிந்து கொண்டீர்கள் என்று சொன்னால் எந்த பஞ்சாயத்தையும் இருக்காது. இதுதான் படைக்கப்பட்டிருக்கிறோம். நம்மளுடைய விதி. நபிகள் நாயகம் நம்ம இருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, ஒரு மனிதன் தாயுடைய கருவறையில் 40 நாட்கள் கருவாக இருக்கிறார். பிறகு சதை கட்டி, பிறகு ஒரு ஸ்டேஜாக வருது. இப்படி இருக்கும் பொழுது அல்லாஹ் முதல் வானவரை அனுப்புகிறான். 4 மாதம் 120 நாளைக்கு பிறகு வானவர் வர்றாரு, ரூஹ ஊதுறாரு அல்லாஹ்வுடைய உத்தரவின் பேரில். அப்போதான் எழுதப்படுது மனித உயிரா மிருகங்கள் உயிரா என்பதை கருவறையில் 120 நாட்கள் கழித்த பிறகு ஒரு வானவர் வருகிறார். அவன் எழுத சொல்றான், என்ன இந்த குழந்தை இது எவ்வளவு காலம் உலகத்தில் வாழும், இவன் செல்வத்தை எப்படி கொடுப்போம், கோடீஸ்வரன் வாழ்வானா, லட்சாதிபதியாக வாழ்வானா, அல்ல என்ன செய்யறான் அப்படி ரப்புல் ஆலமீன் வந்து எழுத சொல்றான். நோய்வாய்ப்படுவானா, ஆரோக்கியமாக இருப்பானா, எப்போ மூத்தா போவான், எந்த இடத்துல மூத்தா போவான், இவனுக்கு முன்னாடி எல்லா வகையான அட்டை வரைக்கும் உள்ள எல்லா விஷயங்களையும் அந்த வானவர்கள் எழுதுகிறார். ரூஹ ஊதிட்டு எழுதிட்டு போயிடுறாரு. அதன்படி தான் நம்ம வாழ்க்க முடியும், வாழ்க்கை ஆரம்பிக்க வாழ்க்க முடியும்.
என்று பார்க்கிறோம் சொன்னா அப்ப கருவறையிலே தூங்கப்படுகிறது. நம்ம எப்படி இருப்போம், நம்முடைய உடல் ஆரோக்கியம், நம்முடைய பொருளாதாரம் எல்லாம் இப்படி அல்லாஹ் வந்து ஏற்றத்தாழ்வுகளை மனிதனுக்கு வைத்திருக்கிறான் என்று சொன்னார். இதன் மூலமாக படிப்பினை தானே ஒழிய அவனுக்கு மட்டப்படுத்துவாங்க. காசு இல்லாத பையன், ஏழை, பணக்காரர், இதற்கு கையெழுத்து கும்பிடுவோம், அவனை கேவலப்படுத்துவோம். இருக்கிறதா நீ எல்லா சோதனை அவருக்கு அந்த சோதனை, உனக்கு இந்த சோதனை, ஏதாவது ஒரு வகையில் யாருக்காவது சோதனை இருக்கும் இருந்து கொண்டே இருக்கும் என்பதை மாற்றம் சொல்கிறது என்று சொன்னால், அப்ப இந்த பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் என்பது உண்மையிலே பெரிய சிரமம். காசு பணம் இல்லைன்னு சொன்னால் நடையை வச்சுக்கிட்டு இருப்போம். எந்த இன்னும் ரொம்ப மாசம் போது வாடகை கொடுக்கணும், வாடகை வீட்டில் உள்ளவங்க மாசம் போது கரண்ட் பில்லு கட்டணும், நம்ம தேவை ஏற்படும் போது சிலிண்டர் வாங்கணும், சிலிண்டர் முடிஞ்சிடும், பல்வேறு பிரச்சனை, நோய் நொடி வந்துடும். மாசத்துல ரொம்ப கூட பெத்த பிள்ளைக்கு கொண்டாட்டி பிள்ளை புருஷனுக்கு எல்லாத்துக்கும் கஷ்டமான பொருளாதாரம். வறுமை என்பது சாதாரணம் அல்ல. வறுமை என்பது ஒரு மோசமான பிணி. அல்லாஹ் நல்ல ரசூலா தொழுகைக்கு போய் கேட்க சொன்னாங்க, துவா இதையா ரசூலா துவா கேட்க சொன்னாங்களா இல்லையா? பல துவாக்கள் ரசூலா கேட்கும் பொழுது அல்லாஹ் இன்னி அலா திக்ரிக்க சுக்ரிக்க ஹுஸ்ன் இபாதத்திக்க அப்படிலாம் உன்னை வணங்குவதற்கும் உனக்கு நன்றி செலுத்துவதற்கும் எனக்கு உதவி செய்ய பல துவா கேட்டாங்க. பொருளாதாரத்தை கூட சுகாதார என்ன செய்யறாங்க, வலுகினா பொருளாதாரத்தை கூட எல்லாம் துவா செஞ்சாங்க. இப்படியெல்லாம் வந்து நம்ம துவாக்களை பொறுத்தவரைக்கும் அல்லாஹ்ட்ட கேட்கணும். அப்ப அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் போய் பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் என்பது பெரிய சிரமம் தான். அதை யார் பொறுத்து கொள்றாங்களோ அவங்களுக்கு தான் மறுமை வெற்றி இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். 13வது அத்தியாயம் 27வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் யபசுத்து ரிஸ்க லிமன் யஷாஉ யக்திர் வ ஃபரீஹு பில் ஹயாத்தி துன்யா வ மல் ஹயாத்து துன்யா ஃபில் ஆஹிரத்தி இல்லா மதாஉன். தான் நாடியவருக்கு அல்லாஹ் செல்வத்தை தாராளமாக வழங்குகிறான், தான் நாடியவருக்கு அல்லாஹ் குறைத்து கொடுக்கின்றான், தான் நாடியவருக்கு அல்லாஹ் செல்வத்தை குறைத்து கொடுக்கின்றான். அல்லாஹ்வுடைய வாக்குறுதி. அவர்கள் இவ்வுலக வாழ்க்கையின் மூலம் மகிழ்ச்சி அடைகின்றனர். மறுமையோடு ஒப்பிடும் பொழுது இவ்வுலக வாழ்க்கை அற்ப சுகமே தவிர வேறு இல்லை என்று அல்லாஹ் 13வது அத்தியாயம் 27வது வசனத்தில் சொல்றான். அப்ப அல்லாஹ்வை நான் தான் நாடிய உங்களுக்கு பணத்தை கொடுக்குறேன், நாடிய உங்களுக்கு பணம் இல்லாமல் ஆக்குறேன், இப்படியெல்லாம் அல்லாஹ் ஒருத்தனை பணக்காரவோ ஒருத்தவங்க ஏழையாக ஆக்குவதோ என்னுடைய அதிகாரத்தில் உள்ளது என்று அல்லாஹ் ரப்புல் சொல்லி காட்டக்கூடிய நீங்களோ பார்க்கிறோம். அதுபோல உண்மை தான். அந்த பணம் காசு கொடுக்கறதால் பணம் காசு கொடுக்கப்பட்டவர்கள், பொருளாதார செல்வம் கொடுக்கப்பட்டவர்கள்லாம் நல்லவர்கள் அர்த்தமா? காசு பணம் யாரை கொடுக்கலையோ அவங்களாம் கெட்டவங்க அர்த்தமா? அதெல்லாம் அர்த்தம். இது அல்லாஹ்வுடைய ஏற்ப படைக்கும் போது அப்படியே எழுதிவிட்டான். பொருளாதாரம் கெட்டவனுக்கு அல்லாஹ் கொடுப்பான். ஒன்னா நம்ம ஃப்ராட், ஏமாற்று பேர் வழி, அயோக்கியர், அந்த மாதிரி கெட்ட பண்பு தான் அவருடைய வாழ்க்கையாக இருக்கக்கூடிய ஒரு மனிதன் அல்லாஹ் காசு பணத்தை கொடுப்பான். கிராமம் யாரு? கோடீஸ்வரன். ஆனால் ரப்புக்கும் அழகா நான் தான் கடவுள், எந்த கேள்வின்னா காசு வேணுமா பணம் வேணுமா, அவனுக்கு கெட்டவன், அவனுக்கு எல்லாம் காசை கொடுத்தான். காரணம் யாரு? மகா கெட்டவன். அவனுடைய பொருளாதாரத்தினுடைய தங்க வயிற்றுடைய காசு பணத்தினுடைய அதனுடைய கஜானாவுடைய சாவியை கூட்டி அந்த சாவி கொத்தை சுமப்பதற்கு வலுவான பலமான வாகன கூட்டம் தேவைங்கிறான். எதை இவன் சேர்த்து வச்சுக்கிற வீடு வாசல் நகை தங்க வயிறு இதை சொல்லலாம்ல. இதை வச்சது வண்டி வேண்டிக்கு அர்த்தம் இருக்கு. அவன் சேர்த்து வச்ச காரு பங்களா, அவனுடைய சொத்து, அவனுடைய கையில் இருக்கக்கூடிய இது இருக்கிற பொருளாதார ப்ராப்பர்ட்டி, அவனுடைய ட்ரெஸ்ஸு, ஆடைகள், வைரம், வைத்தியம், இதையெல்லாம் தூக்கிட்டு போடுறதுக்கு பல வாகனம் வேணும்னா அதுக்கு அர்த்தம் இருக்குது. அதை சொல்லலாம்ல. அவனுக்கு காரனுக்கு கொடுக்கப்பட்ட செல்வம், அந்த செல்வத்தை ஒரு வீட்டுக்குள்ள வந்து கூட்டுறான், மாடியில் வந்து கூட்டுறான், சுரங்கத்தில் வீட்டை கட்டி கூட்டுறான். அந்த கூட்டுற அந்த சாவியை தூக்குவதற்கு பெரிய சக்தி வாய்ந்த வாகனம் வேண்டும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் சொல்றான்னு சொன்னா இப்படிப்பட்ட செல்வம். கெட்டவன் அழிச்சாங்க, பூமியை உருவாங்கியது, பூகம்பத்தால் அழித்தோம் கொடுத்தானா செல்வத்தை யாருக்கு? இந்த மாதிரி கேடு கட்டவனுக்கு செல்வத்தெல்லாம் கொடுக்குறான். நல்லவங்களும் கொடுக்குறான். இறைத்தூதர் சுலைமான் நபி யாரு? நல்ல மனுஷர். அவருக்கு செல்வத்தை கொடுத்தான் அல்லாஹ். நபியா அதெல்லாம் செல்வத்தை கொடுத்தான். பாத்திரமா இல்லையா? யூசுப் நபி யாரு? சந்தையில் விற்கப்பட்டவர். பிறகு எவ்வளவு கோடீஸ்வரன் போனாரு, ஜெயிலிருந்து ரிலீஸ் ஆன பிறகு
பூமி கருவூலத்திற்கு அதிகாரி, பொருளாதாரம் விநியோகம் செய்யக்கூடிய அந்த பொருளாதார மேம்பாட்டுத் துறைக்கு அதிகாரியாக யூசுப் நபி மாநகரில் யூசுப் நபி எல்லாரும் வந்தாங்க. எகிப்து நாட்டினுடைய மன்னர் அவருக்கு அந்த பதவியை கொடுத்தாருல, நீங்க தான் கருவூலங்களின் பொறுப்பாளர் இருந்து சுற்று வட்டாரத்தில் உள்ள கிராமங்கள்ல இருந்து நகர்ப்புறத்துல இருந்து எல்லாரும் வந்து யூசுப் நபி கிட்ட வந்துகிட்டே பொருளாதாரம் வாங்கிட்டு போனாங்க. இந்த அளவுக்கு அல்லாஹ் என்ன செய்யறான், பல மாதிரி சுலைமான் நபி, தாவூத் நபி, பலமை யூசுப் நபி, பல்வேறு வகையில் அல்லாஹ் என்ன செய்யறான், இப்படி நல்ல ஒழுங்கு கொடுப்பான், கெட்ட ஒழுங்கு கொடுப்பான். உலக வாழ்க்கை இதான் துணியா, இதை பொறுத்து கொள்ள வேண்டும். சரி, ஆனால் அப்ப மனிதனுடைய பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளை பொறுத்த வரைக்கும் காசு கொடுக்கப்பட்டவங்க எல்லாம் நல்லவங்க என்றும், பொருளாதாரம் கொடுக்கப்படாதவங்க கெட்டவங்க என்று அப்படி கூட எடுக்கிறதுக்கல்ல, சோதனை. அவனுக்கு கொடுமை இவனுக்கு கொடுமை மாற்றி மாற்றி என்று அல்லா நம்ம சொல்லி காட்டக்கூடிய நிகழ்வை பார்க்கிறோம். சரி, இந்த பொருளாதாரத்தை தேடுவதில் முடங்கி கிடக்கிறோமா, இந்த முடங்கி கிடக்கிறோமா, அல்லது தெருவில் இருக்கக்கூடிய கல் அந்த மாதிரி ஒன்றுமே இல்லாத செத்துப்போன கும்பமாக கிடக்கிறோம். பொருளாதாரத்தை தேடுவதில் மனிதன் ஆர்வம் காட்டுகிறான், ஆசை கொள்கிறான். அதற்கு தான் மனைவி மக்கள் துபாய்க்கு போகிறான், அமெரிக்காவுக்கு போகிறான், ஆப்பிரிக்காவுக்கு போகிறான், உலக நாடுகளுக்கு போகிறான், சம்பாதிக்கிறார்கள். இப்படியெல்லாம் செஞ்சு சம்பாதிக்கிறோம், உள்ளூரில் கடை வைக்கிறோம், பல வகையான முறையில் பொருளாதார தேடலை நோக்கி பயணிக்கிறீர்கள். ஆனால் அல்லாஹ் நானா தானே கிடைக்கும், இல்லை அல்லாஹ் நானா தான் கிடைக்கும். பெரிய அளவுக்கு ஒன்றுமே தெரிய முட்டாள் பயிர்களால பணம் கொடுத்துருப்பான், அவன்கிட்ட வேலை பார்ப்பான். மேனேஜர் யாரு, பெரிய வந்து எம்பிஏ படித்தவர், பெரிய அளவுக்கு அந்த சார்ட்டர்ட் அக்கௌண்ட் சொல்லக்கூடிய அந்த பொருளாதாரத்துறை சம்மந்தப்பட்ட படிப்பு படித்தவங்கன்னா இவன்கிட்ட மேனேஜர் வேலை பார்ப்பான். மாதம் பிறந்தா முதலாளி சம்பளம் தாங்காமா, இவனே தனியாக கடை நடத்த முடியும், இவன் பெரிய பெரிய நிறுவனங்கள் நடத்த முடியும். ஏன் காசு கொடுக்கல அல்ல, இவனுக்கு அந்த பொருளாதாரத்தை அவன் சொந்தமாக தொழில் செய்வதற்கெல்லாம் பணம் கொடுக்காம பெரும் பெரும் படிப்பு படித்தவன் இன்னொரு ஆட்களை கை கட்டி வேலை பார்க்குறாங்கன்னு அர்த்தம். நல்லா தரல உனக்கு, அவனுக்கு கொடுத்துருக்கான். அவன் யார், முட்டா பையன், ஒன்றுமே தெரியாத முட்டா பையனுக்கு எல்லாம் காசு கொடுத்துருக்கான். படித்தவர்கள் நல்லா படித்தவர்கள் நல்லா காசு கொடுத்துருக்குறான். நீ அவன்கிட்ட கையை கட்டி வேலை பார்க்குறீங்கன்னு என்ன அர்த்தம்? இதான் அல்ல, ஏன் அதிகாரம் தான், நீ ஏன் தலைவராக அல்ல, ஏன் அதிகாரம் இப்படித்தான் உங்களை கை கட்டி நிற்க வைப்பேன், உன்னுடைய முட்டா பையன் முதலாளி ஆக்குவேன், அல்லது இவனை முதலாளி முட்டா பையன் கை கட்ட வைப்பேன், இந்த ரவுண்ட்ஸ்லாம் என்னுடைய வேலை என்று எல்லாம் சொல்லி காட்டுறானா இல்லையா? எல்லாம் நம்ம நாட்டில் என்ன விதியில கலாக்கத்தில் என்ன இருக்குதோ அதை தான் நல்லா நமக்கு உலகத்தில் நம்ம வாழக்கூடிய காலங்களில் எல்லாம் நமக்கு தந்து கொண்டிருக்கிறான் என்று புரிந்து கொள்ள வேண்டும். 3வது அத்தியாயம் 14வது இறைவசனம், زُيِّنَ لِلنَّاسِ حُبُّ الشَّهَوَاتِ مِنَ النِّسَاءِ وَالْبَنِينَ وَالْقَنَاطِرِ الْمُقَنطَرَةِ مِنَ الذَّهَبِ وَالْفِضَّةِ وَالْخَيْلِ الْمُسَوَّمَةِ وَالْأَنْعَامِ وَالْحَرْثِ ذَلِكَ مَتَاعُ الْحَيَاةِ الدُّنْيَا وَاللَّهُ عِندَهُ حُسْنُ الْمَآبِ. 3வது அத்தியாயம் 14வது இறைவசனம், பெண்கள் எதையெல்லாம் மனுஷன் விரும்புகிறாங்க பட்டியல் போடுறான். பெண்கள், ஆண் மக்கள், திரட்டப்பட்ட தங்கம் மற்றும் வெள்ளியின் குவியல்கள், அழகிய குதிரைகள், கால்நடைகள், விளைநிலங்கள் ஆகிய மனம் நேசிக்கக்கூடியவற்றை, மனம் விரும்பக்கூடியவற்றை நேசிப்பது மனிதர்களுக்கு கவர்ச்சியாக்கப்பட்டுள்ளது. இவையெல்லாம் தாலிக மதாவுல் ஹயாத்தி துனியா, இவையெல்லாம் உலக வாழ்க்கையுடைய வசதிகள். வல்லாஹு இந்தல் ஹுஸ்னுல் மஹாப், அல்லாஹ்விடத்தில் தான் அழகிய புகலிடம் உள்ளது, சொர்க்கம் உள்ளது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு சொல்லி காட்டுகிறான் என்று சொன்னால் அவ சிந்தித்து பாருங்கள். மனுஷன் ஓடுறான், தங்கம் வேணும், வைத்திரிய வேணும், நிலப்பரப்பு வேணும், நம்ம பக்கத்து வீட்டுக்கார சொத்தை நம்ம வாங்கணும், ஊரில் உள்ள பாதி சொத்தை நம்ம வாங்கணும், எல்லாம் நம்ம பேரில் இருக்கணும், தோட்டம் தரவு நிலப்பரப்புகள் எல்லாம் நினைக்கிறான். எல்லாம் இந்த மாதிரி இதெல்லாம் உலக வாழ்க்கை. எல்லாம் நடந்தால் வாங்கினீங்க, வாங்க முடியாது. இந்த மாதிரி இதையெல்லாம் தங்கத்துக்கு வேணும்னு சொல்லி என்ன செய்யலாம், தங்கத்தை மோகம், ஆண் பெண் மோகம், இப்படி என்ன ஆண் பெண் மோகம், திருமண உறவுகள் இந்த பிள்ளை பிடிச்சிருக்குது, திருமணம் பண்ணுறேன், இந்த பையனை பிடிச்சிருக்குது, மார்க்க வரையறைக்குள்ள அந்த வரையறைக்குள்ள நின்று கொண்டு உதாரணமாக போயிடக்கூடாது. அப்படியெல்லாம் சொல்லலை, பீச்சு பார்க்குன்னு சொல்லி அந்த மாதிரி போவதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை. விபச்சாரம் போகிறாம அப்போ பெண்கள் ஆண்கள் விரும்புகிறானா இல்லையா, ஆம்பளை பிள்ளை வந்து விரும்புகிறான், பொம்பளை பிள்ளை வந்து விரும்புகிறான், இப்படி எல்லாம் கணவன் மனைவியாக நமக்கு நல்ல வரங்கள்
கிடைக்குன்னு விரும்புறீங்க. இதெல்லாம் உலக வாழ்க்கை. தங்கத்தை விரும்புறீங்க, குதிரையை விரும்புறீங்கிறான். உயர குதிரைகள் தங்கத்தை விரும்புறான். எப்படி ஃப்ளைட்ல வரலாம், தங்கத்தை கடத்திக்கிட்டு வரலாம், ஆசன வாய்ப்பு வச்சுட்டு வரலாம். தங்கத்தின் முகத்தை பார்த்தீங்களா? மலம் கழிக்கக்கூடிய அந்த துவாரத்துக்குள்ள தங்க கட்டிகளை உள்ள வச்சுக்கிட்டு வர்றான். ஏர்போர்ட்ல வந்து செக் பண்றான் போலீஸ்காரன், அந்த சுங்கத்துறை அதிகாரிகள் பிடிச்சி என்னடா கீழே கத்துது, என்னடா ஒன்றுகளே உள்ள போய் குழந்தை பார்த்தா ஆசன வாய்ப்புல தங்கத்தை கடத்திட்டு வர்றான். இதை எதை காட்டுகிறது? அல்லாஹ் சொல்றான், உயர குதிரைகள் தங்கத்தை விரும்புகிறீர்கள். உலகத்தில் அதான் மார்க்கெட்டிங். உலகத்தினுடைய பொருளாதாரமே தங்கம் தான். உலகத்தினுடைய முதல் பொருளாதார தலைமை தங்கத்தை வைத்துதான் ஒரு நாட்டுடைய பொருளாதாரம் மதிக்கப்படும். ஒரு ஊர், தேசம், ஒரு மாநிலம் என்று தங்கம் தான் உலக பொருளாதாரம். அந்த தங்கத்தை பெறுவதற்கு தான் இந்த முயற்சி எடுக்கிறான். ஒரு போலீஸில் மாட்டிக்கிட்டு அதை கூட கேஸ் போட்டு கோர்ட்டுக்கு அலையக்கூடிய இதை பார்க்குறோம்னு சொன்னால் இதெல்லாம் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். இதெல்லாம் உலக வாழ்க்கையினுடைய கவர்ச்சிகள். மறுமைதான் சிறந்தது உங்களுக்கு என்று எல்லாம் சொல்லி காட்டக்கூடிய நிகழ்வை பார்க்குறோம்னு சொன்னால், அப்போ அந்த உலக வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நம்ம சோதனை தான் துனியா வாழ்க்கை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம பார்க்குறோம், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹுவுடைய செய்தி அவருக்கு கேள்விப்படி எவ்வளோ பெரிய சஹாபி. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிறந்த சஹாபி, திண்ணை தோழர்கள் அவர்தான் தலைவர். அப்படிப்பட்டவருடைய வறுமை என்ன? ஆரம்ப காலத்தில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் என்ன செய்வாரு? பழைய பசி பட்டினையில மஸ்ஜிதில் பள்ளிவாசலுக்கு போற வழியில வந்து உட்கார்ந்துக்கிறார். உட்கார்ந்து என்ன செய்வார்னு கேட்டா, வர்ற போற ஆள்கிட்ட சலான் சொல்லுவார். சலான் சொல்றதுக்கு உள்நோக்கம் என்ன? சாப்பாடு கேட்கிறார். பசிக்குது, குடலை பிக்கிது, சாப்பாடு தரேன் என்பதற்கு அஸ்ஸலாமு அலைக்கும் சலான் சொல்லி அபூபக்கர் கடந்து போறார். அப்படி அபூபக்கர் சித்திக்கிறார். ஒன்று அஸ்ஸலாமு அலைக்கும் அபூபக்கரே, வலைக்கும் சலாம் சொல்லுங்க போறேரோ. இந்த வசனத்துக்கு விளக்கம் சொல்லுங்கிறார். வசனத்துக்கு விளக்கம் தெரியாம இருக்குது. அபூ ஹுரைராவுக்கு தெரியும். நான் ஏன் கேட்டேன் தெரியுமா? இதன் மூலமா அவர் என்னை சுதாரித்து கொண்டு என்னை வீட்டில் கூட்டு போய் சாப்பாடு தருவாங்க நினைச்சேங்கிறார். ஆரம்ப அபூ ஹுரைராவோட வாழ்க்கை. பிறகு விளக்க அவர் போயிட்டார். பதில் சொல்லிட்டு அபூபக்கர் சித்திக்கிறான் இல்லை அனுபவர்கள். அடுத்து யார் வர்றா? அடுத்து உமர் கிராஸ் பண்றாரு. அஸ்ஸலாமு அலைக்கும் உமர். அலைக்கும் ஸலாம். அபூ ஹுரைரா என்னப்பா நல்லா இருக்கிறியா? நல்லா இருக்கிறேன். உமரை, இந்த வசனத்துக்கு, இந்த குர்ஆன் வசனத்துக்கு விளக்கம் என்ன அப்படின்னா உமர் என்ன செய்தார்? பதில் சொல்லிட்டு ஒரு விளக்கம் சொல்லிட்டு போயிட்டார். பிறகு அபுல் காசிம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பாதையில் போனார்கள். அபூ ஹுரைராவாகி என்னை பார்த்து ரசூலுல்லாஹ் பூமுருவல் பிடிச்சிட்டு விட்டு அபூஹிர் அவர் பேர் ரசூலுல்லாஹ் பேர் வைக்கிறாங்க. யாருக்கு? அபூ ஹுரைராவுக்கு செல்லமா. அபூ ஹுரைராங்கிறது சில பேர் தான். அவர் பேர் அப்துல் ரஹ்மான். அப்புறம் ரசூலுல்லாஹ் இன்னும் சொல்லி என்ன செய்யறாங்க? அபூஹிர் சிரிச்சுக்கிட்டு என்னோடவா வீட்டுக்கார சொல்ல கூட்டிட்டு போய் என்ன செய்யறாங்க? உணவு கொடுக்குறாங்கன்னு வரும். இப்படிப்பட்ட அபூ ஹுரைரா. இவருடைய பிற்கால வாழ்க்கை என்ன தெரியுமா? நபிகள் நாயகத்துக்கு பிறகு அபூபக்கர் சித்திக்குடைய ஆட்சி, உமருடைய ஆட்சி. உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்தில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, ஹலீஃபா அமீருல் முஃமினீன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவர் ஆளுநர் பதவி கொடுக்குறாங்க. எங்க கொடுக்குறாங்க? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பஹ்ரைன் நாட்டுக்கு வந்து ஆளுநராக அபூ ஹுரைராவை நியமிக்கிறார்கள். சில ஆண்டுகள் ஓடி முருளுது, பதவி காலம் முடியுது. அபூ ஹுரைரா வர்றாரு. வந்த உடனே இவர் தான் ஜனாதிபதி. யாரு? உமர் ரலியல்லாஹு அன்ஹு தான் ஜனாதிபதி. இவர் பகுதிக்கு ஆளுநர். வந்த பிறகு பதவி காலம் முடிந்து அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு வரும் பொழுது அவரிடத்தில் விசாரிக்கிறாங்க. அவர்கிட்ட சில காசு பணங்கள் இருக்குது. அதை கேட்கிறாரு. வந்துக்கிட்டு உனக்கு இந்த இவ்வளவு பணங்கள் உனக்கு ஏது என்று சொல்லி என்ன செய்யறாங்க அப்படின்னு கேட்கிறாரு. எவ்வளோ வச்சிருக்காரு அப்படின்னு சொன்னா என்ன செய்யறாங்க? அவங்க சில பொருளாதாரங்கள் இருந்தது, அதை கேட்கிறாங்க. வெள்ளி காசு, தங்க காசுலாம் இருக்கும் பொழுது அவர் கேட்கிறாரு, இது உனக்கு எப்படி வந்துச்சு? அதிகாரம் துஷ்பிரயோகம் பண்ணியா, கரெக்டாக பண்ணியான்னு கேட்கும் பொழுது அபூ ஹுரைரா சொன்னாங்க, இந்த பொருளாதாரம் தீனார்கள், நிறைய தீனார்கள் அப்படிலாம் வரும் பொழுது இதெல்லாம் வந்துக்கிட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டாங்க, நான் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் மாறு செய்வதை வெறுக்கின்றேன். அந்த மாதிரி அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் மாறு செய்கிறாங்களே அவர்களோடு நான் யுத்தம் செய்வேன். அவர்களுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை. நான் வந்து எந்த வகையிலும் அதிகார துஷ்பிரயோகம் செய்யவில்லை. இந்த அளவுக்கு நிறைய தங்க காசுகள் கொண்டு வந்தார்ல, அவர் சொல்றாரு, நான் வந்து அடிமைகளை, அவர் ஒரு சொந்த அடிமை வச்சிருந்தாரு,
அடிமைகளை விற்றேன், அந்த காசு இருந்துச்சுப்பா உமரங்கிறார். மேலும் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னு சொன்னா, எனக்கு அன்பளிப்பு தந்தாங்க, நான் பிச்சை எடுக்கிற கேட்கல, அவர்களாம் கொண்டு வந்து அன்பளிப்பு கொடுத்தாங்க. அந்த அன்பளிப்புகள் இவற்றின் மூலமாகத்தான் எனக்கு வந்துக்கிட்டு என்ன கிடைச்சிச்சு, இந்த என்னுடைய செல்வங்கள்லாம், இந்த செல்வங்கள்னு சொல்லி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லக்கூடிய அவர்கிட்ட உமர்கிட்ட சொல்றாங்க. உமர் அதை விசாரிச்சு உண்மைப்படுத்தார், கரெக்ட் தான், அபூ ஹுரைரா அவரு கரெக்டாக நடந்தார் அப்படின்னு சொல்லிட்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதை உறுதிப்படுத்தினார் என்ற செய்தியை பார்க்கிறோம். அப்போ இதை எதை காட்டுகிறது என்று சொன்னால், ஒரு ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் வாழ்ந்த சஹாபாக்கள் எண்ணிக்கை வருது, எனக்கு சரியாக அந்த குறிப்பிடத்தில் வந்த படக்கு உள்ள வர மாட்டேங்குது, இவ்வளவு தங்க நாணயம் கொண்டு வந்தாருன்னு. அப்போ அந்த தங்க நாணயங்கள்லாம் பார்த்து தான் கேட்குறாரு, இது விளக்கம் சொல்லுவார் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். என்று சொன்னால் இப்போ ரசூலுல்லாஹ்வுடைய ஆரம்ப கால வாழ்க்கையில் எப்படி இருந்தாங்க என்று சொன்னால், இவருக்கு இப்போ கலீஃபா அபூ ஹுரைராவை கலீஃபா ஆக்குறாங்க. இவருக்கு மறுபடியும் கூப்பிடுறாரு சில காலம் கழிச்சு, உமர் மாட்டேன்ட்டார், நான் வரமாட்டேன் அப்படின்ட்டு. இதில் முஆவியாவுடைய ஆட்சியுடைய காலத்தில், அவர் மன்னராக சக்கரவர்த்தியாக இருந்த காலத்தில் மதீனாவுக்கு ஆளுநராக அபூ ஹுரைரா இருக்கிறார் 2-3 தடவை. இப்படி எல்லாம் எப்படி செலவு வந்துச்சு, அப்படியே அல்லாஹ் காலத்தை சக்கரத்தை சுழல செய்யணும். இப்படி தான் கொஞ்சம் காலம் இப்படி, கொஞ்சம் காலம் அப்படி, இதான் உலக வாழ்க்கை. இப்போ அபூ ஹுரைராவை திண்ணை தோழர் என்று நாம் சொன்னோம். பிறகு அவருக்கு எல்லாம் என்ன சொல்ல, என்ன இப்படி இந்த மாதிரி வாழ்க்கை, பொருளாதாரத்தை வல்லவராக போனார், அப்படி அப்போ கோடீஸ்வரன் பிறகு மாறினார். இப்படி என்ன இருந்தால் உங்க ஈமான் இறைச்சத்தில் யாரும் போட்டி போட முடியாது. ரசூலுல்லாஹ் காலத்தில் என்ன ஈமான் உறுதி பிடிப்போ அதான் மூத்தாப்பர் வரைக்கும் அவருடைய அந்த ஈமான உறுதிப்பிடிப்பு, ஈமானுடைய உறுதிப்பிடிப்பு இருந்தது. நம்மகிட்ட 5 கொஞ்சம் பணம் கூட்டினா தலைகளாக வந்துடலாம். லேசம் லட்சாதிபதி கோடீஸ்வரன் ஆகிட்டா, 1000 சம்பாதிக்கிறான், 10,000 சம்பாதிச்சா, 10,000 சம்பாதிக்கிறான், 50,000 லட்சம் சம்பாதிச்சா, லட்சம் பேர் சம்பாதிக்கிற கோடீஸ்வரனா போயிட்டா தலைகளாக வந்துடலாம். நான்லாம் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா, பொய் கேட்டு சொல்லலாம். புது பணக்காரங்க போய் சொல்லுவான்னு கேட்டால், நீ புத்தெல்லாம் காசு வச்சு எல்லாம் வச்சுக்கிறா அப்படின்னு நம்ம சொன்னால், நான் அப்பம் பாட்டேன் முப்பாட்டெல்லாம் பெரிய அளவு பணக்காரங்களாக இருந்தால் கதை விடுவான் இடையில, நாங்களும் பரம்பரை பணக்காரன் இப்படியெல்லாம் சொல்கிறாங்க. இப்படி சகாபாக்கள் இருந்தாங்க. சகாபாக்கள் அல்லாஹ் தந்தால் ஏழ்மையை பொருத்தி கொண்டார்கள், அல்லாஹ் தந்தால் பணக்கார தந்த சக்தியை கோடீஸ்வரனாக்கினாலும் அதையும் பொருந்தி கொண்டார்கள். இந்த வாழ்க்கை நம்மகிட்ட இருக்குதா? நம்மகிட்ட பொய் புரட்டுகள் ஏமாற்றுகளை இருக்கக்கூடியதை பார்க்கிறோம். இப்படி இருக்கக்கூடாது. அபூ ஹுரைரா மட்டுமல்ல, நிறைய சகாபாக்கள் அப்படி இருந்தாங்க. திண்ணை தோழர்களாக இருந்த பல சகாபாக்கள் கையில் இல்லை, ட்ரெஸ் இல்லை, கொடுத்த ஆடை இல்லை, இப்படிலாம் இருந்த சகாபாக்களுடைய பிற்கால வாழ்க்கை அப்படியே தலைகளை புரட்டி போட்டு இப்போ லட்சாதிபதி கோடீஸ்வரன் அவங்க 1000 பேருக்கு 1,00,000 பேருக்கு தர்மம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு மாறினார்கள் என்று சொன்னால், இத்தனை உலக வாழ்க்கை. உனக்கு தரக்கூடிய 50 வருஷம் 60 வருஷம் 70 வருஷம் வாழ்க்கையில் இப்படிதான் சொல்லணும். ரப்புல் ஆலமீன் கால சக்கரத்தை சுழற்சி செய்கிறவங்க சொல்றாங்க, கால சக்கரங்களை சுழலச் செய்கிறோம் நல்லா சொல்றான். பணக்கார ஏழையாகுவாங்க, ஏழை பணக்காரன் ஆகுவாங்க, இதுதான் உலக வாழ்க்கை. சரி, ஏழைன்னா யாரு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஒரு கவலை உணவு இருக்குதுங்க, ஒரு கவலை உணவுக்காக ஒரு 1/2 கிலோ 1/4 கிலோ ஒரு சாப்பாடு சாப்பிட்றோம்ல, இது ஒரு கவலை உணவுக்காக அல்லது ஒரு பேரிச்சம்பழங்களுக்காக அலைபவன் ஏழை அல்ல சொல்றாங்க. ஏழை என்பவன் யார் என்று சொன்னால், தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள முடியாத, தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள பிற இடத்துல கேட்க வெட்கப்பட்டு தன்மான உணர்வோடு அந்த வாழ்றான காசு தேவை, மருத்துவ உதவி தேவை, பிள்ளைய படிக்க வைக்கணும், பல தேவை இருக்குது. இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது பிறநாள் நல்லது, பிறநாள் வந்து நல்லது கிட்டது, சேவை சட்டமாக எடுக்கணும், இப்படி பல தேவைகள் வரும் பொழுது கூட ஏழை யாரும் தெரியுமா, நம்ம ஏன் யார்த்தையும் கேட்கணும்னு சொல்லி தன்மான உணர்வோடு இருப்பார். யார்ட்டையும் பேசி கேட்க மாட்டார், நல்லா தன்னதோடு பொறுத்துக் கொள்வார். இவர் ஏழை. ஒரு சில கவலை உணவுக்கு அலைகிறாங்கன்னா அவங்க யாசா பிச்சைக்காரவங்க, காசு கொடு, பணம் கொடு, உங்கள்கிட்ட சாயா இருந்தாங்க, ஒரு ஆணை கொடுங்க, பருப்பு கொடுத்துட்டு ரெகுலராக இருக்கிறது. என்ன செய்ய இந்த மாதிரி வந்துக்கிட்டு புளியான கட்சினா கொடுங்க, ரசத்தைன்னு கேட்பாங்க. ஓ டெய்லி வளமையா இன்றைக்கா உள்ள கேட்கறது பொருந்தாது. இப்போ என்ன அப்படின்னு கேட்டால், யாசா கேட்கிறவங்க ஏழை லிஸ்ட்டில் வரமாட்டாங்க. ஏழை என்பவன் தன்மான உணர்வோடு வாழ்வான் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க. ஒரு சில கவலை உணவுகள் பேரிச்சம்பழத்துக்காக அழைப்பவர்கள் யாசகவாதிகள். ஏழை என்றால் தன்னுடைய தேவைகளை நிறைவு செய்ய முடியாதவர். ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா இல்லை சொல்லிட்டு சொல்றாங்க, நீங்க இந்த வசனத்தை மோதிக்கிறாங்கிறாங்க. இந்த வசனம் சஹாபாக்கள் அருளப்பட்ட வசனத்தை சொல்றாங்க. லில் ஃபுக்கரா இல்லதீன குஷிரு ஃபீ ஸபீலில்லாஹி லா யஸ்ததீஉன லர்பன் ஃபில் அர்லி யஹ்ஸபுஹுல் ஜாஹிலு அக்னியா மினத் தஃபுஃப் தஅரிஃபுஹும் பிஸ்ஸிமாஹும்
லா யஸ்அலூன الناس இல்ஹாஃபா வமா துன்ஃபிகு மின் கைரின் ஃபஇன்னல்லாஹ பிஹி அலீம். 2வது அத்தியாயம் 273வது இறைவசனம். பொருள் திரட்டுவதற்காக பூமியிலே பயணம் மேற்கொள்ள இயலாதவாறு அல்லாஹ்வின் பாதையிலே தம்மை அர்ப்பணித்துக் கொண்ட ஏழைகளுக்கு தர்மங்கள் உரியன. அவர்களை பற்றி அறியாதவர்கள் நினைத்தால் அவர்களின் தன்மான உணர்வை கண்டு அவர்களை செல்வந்தர்கள் என்றவர் எண்ணிக்கொள்வார்கள். அவர்கள் மக்களிடத்தில் கெஞ்சி கேட்க மாட்டார்கள். நல்லவற்றை நீங்கள் எதை செலவிட்டாலும் அல்லாஹ் அதை அறிந்தவன் என்று அல்லாஹ் சொன்னான். திண்ணை தோழர்களை பற்றி அல்லாஹ் பாராட்டுறான். அஸ்ஹாபு சுஃபாக்கள் 300 400 500 இருந்தாங்கல்ல. ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத் பண்ணி மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வந்த காலத்தில் அந்த ஏழை எளி வீடு வாசலில் கொண்டாட்டிக்குள்ள இல்லை. இந்த மாதிரி அஸ்ஹாபு சுஃபாக்கள் திண்ணை தோழர்கள் இஸ்லாத்தினுடைய ஆரம்ப கால விருந்தினர்கள் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்றான். கெஞ்சி கேட்க மாட்டாங்க. அவங்க உணவு என்ன? மக்கள் கொடுப்பாங்க. பேரிச்சம்பழத்தை கொண்டு வந்து மஸ்ஜித் நபவி பள்ளியாசல் தொங்க விடுவாங்க. இப்படியெல்லாம் அவங்களுக்கு பால் இறைச்சியை கொண்டு வந்து கொடுப்பாங்க. ரசூலுல்லாஹ் கூட்டிகிட்டு போவாங்க, குறைகளை கூட்டிகிட்டு போய் கொடுப்பாங்க வீடுகளில். இப்படிப்பட்ட அஸ்ஹாபு சுஃபாக்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். யார்ட்டையும் கேட்க மாட்டாங்க. கொடுங்க அந்த விளையாட்டே இல்லை. அவர்களை பற்றி அறியாதவர்கள் நினைத்தால் 5 கோடீஸ்வரனாக இருப்பாரோ லட்சாதிபதியாக இருப்பாரோ என்று விளங்குவார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் என்று சொன்னால் அப்படிப்பட்ட சகாபாக்களை எல்லாம் பாராட்டினான். இவர்கள் தான் ஏழைகள். அவங்களுடைய அடையாளத்தை வந்து கொடுங்கப்பா, காசு பணம் கொடுங்கப்பா. காசு பணம் இல்லைங்கிறத நீ பார்க்கணும். பக்கத்து வீட்டுக்காரவங்கள நம்ம ஊரில் உள்ளவங்க தெருவில் உள்ளவங்க கஷ்டப்படுறாங்க. அவங்க சம்பாதிக்க ஆம்பளை பிள்ளை இல்லை, ஆம்பளை பிள்ளைலாம் எல்லாம் தரத்தில் போயிடுவா இருக்கிறாங்க என்று பார்த்து உதவி செய்யணுமா இல்லையா? அப்படிதான் சகாபாக்கள் உதவி செய்தார்கள். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் பொருளாதாரத்தை முக்கியமான ஒன்று. சகாபாக்கள் கண்ணியத்தோடு இருந்தார்கள் என்பதை மார்க்கம் சொல்கிறது என்று சொன்னால் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் செறிவாக சொல்ல போனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு ஆள் கடந்து போறாரு. என்ன கடந்து போறாரு என்று சொன்னால் அல்லாஹ்வின் தூதர் பணக்காரர் கடந்து போறாரு. ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, சகாபாக்கள் வட்டமாக உட்காந்துருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, அவனுக்கு இருந்தாப்பா இவர் இந்த போராட செல்வந்தர், இவர் விஷயமா உடைய மதிப்பீடு என்ன? மக்கள் சொன்னார்கள், சஹாபாக்கள், அல்லாஹ்வுடைய தூதர் யார்? எவ்வளோ பெரிய விஐபி, எவ்வளோ பெரிய கோடீஸ்வரன், ஊருடைய பிரமுகர், இவரை பற்றி மதிப்பீடு கேட்குறீங்களா? இவர் பேசினார், இவருடைய பேச்சை செவியேற்க ஒரு பெரும் கூட்டம் இருக்கிறது. ஊர் நாட்டான கோடீஸ்வரன் பணக்காரன் என்று. இவர் பெண் கேட்டால் உடனே பொண்ணு கொடுப்பாங்க. எவ்வளோ பெரிய ஆள், எவ்வளோ மாதம் சம்பளம் தெரியுமா? 1 லட்ச ரூபா 5 லட்ச ரூபா வாங்குற சம்பளம் அப்படின்னு என்ன செய்வாங்க? பொருளாதாரம் வல்லமை படைத்தவர். இவர் பெண் கேட்டால் எல்லா பொம்பளையும் வருவாங்க மகளை பொண்ணு கொடுக்கறதுக்கு. பெண் கேட்டால், பெண் பேசினால் பெண் கொடுக்க தயாராக இருப்பார்கள். இவர் பரிந்துரைத்தால் பரிந்துரை ஏற்றுக்கொள்வார்கள். யாரு? பணக்காரனை பற்றி சொல்றாங்க. பிறகு அப்படியா அபிசாரசம் உள்வாங்க செய்தி உள்வாங்க சொல்றாங்க. கொஞ்ச நேரத்தில் ஒரு ஏழை சஹாபி, ஒரு ஏழை மனிதர் கடந்து சென்றார். நபி பெருமானா ஸல்லல்லாஹு கேட்கிறாங்க, இவரை பற்றி மதிப்பீடு என்ன? இவரையெல்லாம் என்ன கேட்கறதுக்கு வந்து இவரே தலைகளாக சொன்னாங்க. இவர் பேசினால் ஒரு பையன் கேட்க மாட்டான். உண்மையாக தான். பணக்காரன் முன்னாடி 10 பேர் போவான், பைத்தியாரன் முன்னாடி 10 பேர் போவான்னு பணம் இருக்குதுல்ல. பணக்காரன் முன்னாடி 10 பேர் போனால் வாங்கி கொடுப்பான், ஹோட்டலில் வாங்கி கொடுப்பான், காசு கொடுப்பான், பணம் கிடைக்கும், ஒரு ஆதாயம் கிடைக்குது. பைத்தியாரன் முன்னாடி 10 பேர் போகிறான், பைத்தியாரன் குழந்தைகிட்டு போவான்னா சின்ன பிள்ளை குழந்தைக்கு அடிப்பாங்க. அப்புறம் செய்யக்கூடாது, மறுபடியும் கூப்பிட்டோம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க. யாரையும் நம்ம நோவினைப்படுத்தக்கூடாது, எல்லாம் அவனை மன வளர்ச்சியெல்லாம் படைச்சிட்டான். அப்போ பழமொழி சொல்லுவாங்களா இல்லையா? பணக்காரன் முன்னாடி 10 பேர், பைத்தியாரன் முன்னாடி 10 பேருமாங்க. அந்த மாதிரி பணக்காரராக சொல்றாங்க ஏழை. இந்த ஏழை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் இவரெல்லாம் கேட்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, இவர் பேசினால் ஒரு பேர் கேட்க மாட்டான், கடந்து போயிடுவாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, இவர் பெண் கேட்டால் ஒரு பேர் பொண்ணு கொடுக்க மாட்டான். இவருக்கு சோத்துக்கு வழியில இவர் முன்னாடியை காப்பாற்றுவாரா? பெருநாளைக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாரா? மாதம் அவளுக்கு வேண்டிய செலவுகளை செய்வாரா? யோசிப்பானா இல்லையா? ரசூலுல்லாஹ் சொல்றார், ரசூலுல்லாஹ் மக்கள் சொல்கிறார்கள், இவர் பெண் கேட்டால் பெண் கொடுக்க மாட்டார்கள், இவர் பரிந்துரை செய்தால் ஒரு பேர் ஏற்றுக்கிட மாட்டான். உலகம் தானே, இது விஐபி பரிந்துரை போனால் ஏற்றுக்குவாங்க. சாதாரண நாள் நிற்க பரிந்துரை போக முடியுமா?
வாய்ப்பே இல்லை, சான்ஸே இல்லை. மக்கள் அப்படியே தலைகீழ சொன்னாங்க. இப்படின்னா விளக்கத்தை சொல்லும் போது சூசலாம மக்களுக்கு விளக்குகிறார்கள். நீங்க முதல்ல சொன்னீங்களே, இந்த மாதிரி பணக்காரவர்கள் பூமி நிறைய இருந்தாலும் எந்த சிறப்பும் இல்லாதவர்கள். பிறகு சொன்னீங்கள் அவரை பற்றி மதிப்பீடு, இந்த ஏழை, அந்த ஏழையை பற்றி வர்ணனை செய்தீர்களே, இவரை போன்று பூமி நிறைய ஆட்கள் பொருந்திக் கொள்ளும், அவரை போன்று பூமி நிறைய ஆட்கள் பொருந்திக் கொள்ள மாட்டான். இவர் ஏழையா இருந்தா தப்பு பண்ணக்கூடிய எல்லா வாசலும் அடைக்கப்படும். விபச்சாரம் பண்ண முடியுமா, ஏதாவது வட்டி வாங்கினாலும் வட்டி சாப்பிட மாபெரிய குற்றம், அல்லாவோட யுத்தம் செய்வது. சும்மா ஒரு விளக்கத்துக்கு சொல்றேன். பிச்சைக்காரன் வட்டி கொடுப்பானா, சண்டாளக்காரன் வாங்கக்கூடாதுங்க, அல்லாவோட யுத்தம் செய்வது. இதுவும் கொடுக்க எந்த ஆதாயம் கிடைக்காது. பிச்சைக்காரனுக்கு கொடுப்பாங்களா, ஏழைக்கு யோசிப்பான். கடன் கேட்டா கொடுப்பாங்களா, இவன் கடன் கேட்டா நம்ம காசு தருவான்னு பார்ப்பான், அதனால திரும்ப வராதுன்ட்டு. இந்த மாதிரி ஏழையுடைய மதிப்பீடு அப்படி இருக்குது. அதாவது ஏழையை பத்தி என்ன சொல்றாங்க, இப்படி சொல்றாங்க, இப்படி சொல்றாங்க, பணக்காரர் உடுப்பா, ஏழை தான் அல்லாஹ்வுடைய பார்வையில் சிறந்தவர் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பூமி முடிக்க பணக்காரனா இருந்தாலும் கூட ஒரே ஒரு ஏழை பூமிக்கு மாதிரி ஒரு ஏழை இருந்தார். அல்லாஹ் மிகப்பெரிய பொருத்தமான ஒன்று, அல்லாஹ் அவரை விரும்புகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னு சொன்னா அப்புறம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமிய மார்க்கத்தில் இன்னும் சொல்கிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 500 வருடங்களுக்கு முன்னாடியே என்ன செய்வாங்க, பணக்காரர்கள் சொர்க்கத்துக்கு போறதுக்கு முன்னாடி ஏழைகள் போயிடுவாங்க என்றெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏழைகளுடைய அந்தஸ்தை சொல்லி காட்டுகிறார்கள் என்று சொன்னால், அப்ப நம்ம என்ன செய்யணும், இந்த உலக வாழ்க்கையில் அதுதான் அல்லாஹ் நமக்கு பல வசனங்களை சொல்லி காட்டுகிறான். ஹதீஸ்ல அதான் வருது, ஏழைகளுக்கு தப்பு பண்ணக்கூடிய வாசல் கம்மி, காசு பணம் இல்லை, ஒன்றும் இல்லை. பணக்காரர்கள் எல்லாம் இருக்கு, நினைச்சா என்ன வேணாலும் செய்வான். உள்ளூரில் விபச்சாரம் பண்ணால் வெளிநாட்டுக்கு போவான். இங்கே விபச்சாரம் பண்ணால் சார் ஹோட்டலுக்கு வந்து பிடிச்சி போடுவாங்க, எங்கே போவான். இப்படி எல்லா வகையான வாசல் திறந்துருக்கிறா இல்லையா. ரெண்டு தரப்புலையுமே நல்லவங்க கெட்டவங்க இருக்கிறாங்க, தனி விஷயம். பெரும்பான்மை தான் கழிச்சு பேசணும். அப்ப அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்லி காட்டப்படுகிறது, இந்த உலக வாழ்க்கை என்பது உமல் ஹயாத்து துன்யா இல்லா மத்தாவுல் குரூர், இந்த உலக வாழ்க்கை வீடும் விளையாட்டு என்று வேறு இல்லை, அதனால நன்மை செய்ய நல்லா நம்ம சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் சொல்லுகிறான் குர்ஆன்ல, அல்லதி ஜமஅமான வர்ததா, அவன் செல்வத்தை திரட்டி அதை கணக்கிடுகிறான். எதுசபு அன்னமான அகலதா, தனது செல்வம் தன்னை நிலத்திற்கு செய்யும் என்று எண்ணுகிறான். கல்லால என்பதன் குத்தமா, அவ்வாறு இல்லை, ஒரு குத்தமாக நிறையப்படுவான். ஒமாதராக மனுகுத்தமா, குத்தமா என்பது என்னவென்று உங்களுக்கு எப்படி தெரியும், நார்முல்லாய் மூக்கதா, மூட்டப்பட்ட அல்லாஹ்வுடைய நெருப்பு. அவருடைய இதயங்களை சென்றடையும். யார காசு இப்படியில பணத்தை வச்சுக்கிட்டு, அந்த சூசர் பேங்க்ல அவ்வளோ கிடைக்குது, இந்த பேங்க்ல எவ்வளோ கிடைக்குது, இவ்வளோ லட்சம் இருக்குது, தங்க நகை வீட்டில் இருக்குது, அப்படின்லாம் எதுசப்பு அன்னமானம் அகலதா, காசு பணத்தை வச்சு எண்ணி பார்க்கறாங்க. அல்லா தனது அல்லது ஜமானமான வந்ததா, அவன் செல்வத்தை திரட்டுகிறான், அதை எண்ணுகிறான். சூப்பராக இருக்குது, வருஷம் கணக்கு பார்க்கலாம், மாசம் கணக்கு பார்க்கலாம். நம்ம தானே கோடீஸ்வரம் ஊரில் தெருவில் நாட்டில் இருக்கிறான், இதெல்லாம் சொல்லி காட்டுகிறான். இது நீங்கள் எல்லாம் யாருக்கு பொருளாதாரத்தை கொடுத்தாலும் ஏழை எளிய மக்களுக்கு தர்மம் கொடுப்பதன் மூலமாக அல்லாஹ்வுடைய அருளை பெற வேண்டும் என்று சொல்லி கொண்டு அப்படிப்பட்ட மக்கள் எல்லாம் நேசிக்கிறாங்க என்பது உணர்ந்து ஜும்மாவுடைய நமக்கு ஏற்படக்கூடிய எல்லா வகையான கஷ்டம், துன்பம், துயரம், எல்லா வகையான ஏற்றத்தாழ்வும் அல்லாஹ்வுடைய சோதனை என்பதை புரிந்து கொண்டு நமக்கு ஏற்படக்கூடிய சோதனையை பொறுமை காப்போம், மறுமையை வெற்றி பெறுவோம் என்று சொல்லி ஜும்மாவுடைய முதல் முறையை நிறைவு செய்கிறேன். யாரை வழங்கினா முத்தக்குள்ளா முத்தப்பு காத்தி பலா தமூத்தின இல்லா மற்றும் முஸ்லிம். நம்ம சகோதரர்களை சில பேர் என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா, இந்த உலக விஷயங்கள்லாம் நீங்கள் பேசாதீங்கன்னா அவங்க சம்பளம் தரக்கூடியவங்க சொல்கிறத கேட்கணும், அதை நம்ம இது போகிறாங்க, அது நல்ல விஷயத்தை கேட்கணும். அதுக்கு என்ன செய்யலாம், உலக விஷயம் பேசாதீங்க, உங்களுக்கு பயமாக இருக்குது, அதெல்லாம் பேச மாட்டவங்க உலக விஷயத்தை தேவையான ஒரு சில விஷயங்களை தொட்டுட்டு போவோம். சரியா, இதாண்டா இயக்கத்துக்கு பின்னாடி பேசினா வேற ஒரு இயக்கம் போலீஸ் ஸ்டேஷன் வந்தால் நிற்பாங்க. சும்மா ஒரு மகல்லாங்க பொறுத்து அது பயமாக தான் இருக்கும், எதிர்கொள்ள முடியாது. சரி, சும்மா அடிப்படை தகவலுக்கு அதனால என்ன எனக்கு டார்ச்சர் அடிக்கடி இவங்க சொல்கிறாரு, அவர் சொல்கிறாரு, இவர் சொல்கிறாரு அப்படின்ட்டு ஒரு தகவலுக்காக நம்ம சொல்லிக்கிறோம். அதனால் இப்போ நம்ம அது போக தேவையில்லை, அவன் விரும்பாட்டி விட்டுருவோம். ஆனால் இப்போ ஒரு சின்ன ஒரு விஷயத்தை மட்டும் குரான் சொல்கிறோம். குரான் நல்லா சொன்னாங்க, முஸ்லீம்களை வந்து இஸ்லாமியர்களுக்கு உலக நாடுகளெல்லாம் பாதிப்பு எல்லாம் குரான்ல சொல்கிறாங்க. நமக்கு பாதிப்பு ஏற்படுதும் அவன் சிரிக்கிறான். காப்பீர்கள்
மகிழ்ச்சி அடைகிறார்கள். ஏன்னா பாய்மார்களுக்கு வேணும், ஏன் நம்ம கொள்கையில இருக்கிறோம், அவர்கள் அசத்தியத்திலே இருக்கிற கொள்கையில இருக்கிறோம். நம்ம லாயிலாயிரம் அல்லா மட்டும் வணங்குறோம். இவர்கள் கண்டதை காட்சி கொண்டதை கொள்கை லட்ச கடவுள்கள் கோடி கடவுள்கள் மில்லியன் அளவு கடவுள்களை வச்சு வணங்குறதால யூதர்கள் கிறிஸ்தவர்கள் போன்ற சமுதாயம்லாம் நம்மளை வந்துக்கிட்டு இஸ்லாம் பரவிக்கிட்டு இருக்குதா, அதெல்லாம் அவங்களால ஜீரணிக்க முடியல. இப்படிலாம் பார்க்கிறோம். அதான் அல்லாஹ் சொல்றான், நம்ம முஸ்லீம்களுக்கு துன்பப்படும் பொழுது அவர்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள். இந்த வேதத்தில் இப்போ சண்டை நடக்கிறான்ல, இந்த அமெரிக்க இவன் யாரு இஸ்ரேல் பயங்கரவாதிகள் முஸ்லீம்களை மருத்துவமனையில் கொண்டு போட்டு அழைச்சான். இங்கே காசாவில் ஜெருசலம் காசாவில் வந்து என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டால், இந்த பைத்துல் முகத்தஸில் வந்து அங்கே வந்து மருத்துவமனையில் அதுபோல் அகதிகள் முகாம்களில் இப்படி பல மாதிரி சிறுவர்கள் இருக்கக்கூடிய இடம் எல்லாரும் கொண்டு போட்டு அழைச்சான். இன்றைக்கு என்ன அதுபோல் வந்துக்கிட்டு பல இஸ்லாமிய அந்த நாட்டின் தலைவர்களை கொண்டு குவிச்சாங்க, விருந்துக்கு போகிறாரு கொண்டு குவிச்சாங்க ஈரானில். இப்படிலாம் பார்த்தோமா இல்லை முக்கிய தலைவர்களை. அப்போ இதெல்லாம் வந்து பதிலடி கொடுக்கும் பொழுது உடனே ஐநா சபையில் என்ன பண்ணுறான்னு கேட்டால், ஐநா சபையில் எங்கள் யூதர்களுக்கு பாதிப்பு வந்து விட்டது, ஆகையால் போரை நிறுத்துங்கிறான். இஸ்ரேலை சொல்லாமல் இஸ்ரேல் தயார எவ்வளோ ஹமாஸ் போராளிகள் இருந்து அந்த அப்பாவி மக்களை வருஷ கணக்கு அடிச்சு கொண்டு குவிக்கும் பொழுதெல்லாம் வாயை குத்திருந்த ஐநா சபை இன்றைக்கு வாயை திறக்கிறான். யாரு அவனுக்கு அடிக்கப்படுறான்? யாரு இவன் கள்ள குழந்தைங்க? யாரு இந்த ஐநா சபை இருக்குது என்று சொன்ன அமெரிக்காவுடைய கள்ள குழந்தைகளாக தான் செயல்படுறாங்க. ஐநா சபையாக இருக்கட்டும், இஸ்ரேலு அமெரிக்காவுடைய கள்ள குழந்தையாக இருக்கிறாங்க. யாரு? ஐநா சபை. அப்படி நீதி செலுத்தக்கூடியவர்கள் நீதி செலுத்தாமல் உடனே வந்து ஈரானில் என்ன செய்யறாங்க, ஈரானை தாக்குதல் நடத்தி பதுங்குடியில் ஓடுறாங்க. ஈரானில் இருந்து அதிநவீன ஏவுகணைகளை விட்டு ஓடி போறான், உள்ள ஓடுறாங்க. பதுகு என்ன இஸ்ரேலில் பதுகு குடிகளை போய் ஓடுறாங்க. அண்ணா சொல்றான், யூத பயிர்ல சாவ சொன்னா சாவ மாட்டாங்க. குரான்ல சொன்னால நீங்க தான் அல்லாவுடைய பார்வையில் உண்மையாளர்களாக சாவன்னு சொன்னா சாவ விரும்ப மாட்டாங்க. அப்படி பயப்பட மரணத்துக்கு நம்மளாம் நிற்போம். எப்போனா மூத்தோட நிற்போம். நம்ம குரான் போதிக்கிறது எப்போ மூத்துல 50ல மூத்து 100ல மூத்து 10 வயசுல மூத்து அப்படியே அல்லாஹ் சொல்லி தந்ததால குரான் நம்ம நிற்போம். அவன் நிற்க மாட்டான். பதில் குடிக்கிற போடுறாங்க, பதில் குடிக்கிற போய் ஊங்குறாங்க. இதெல்லாம் நம்ம பார்க்குறோமா இல்லையா? அப்ப இதை நிப்பாட்ட சொல்றான். ஈரான் தற்காப்புகான்னு அடிக்கிறாங்க. யாரு? இஸ்ரேல் அணு ஆயுதங்களை விட்டு அவனுடைய ஐந்து ஒண்ணுமே இல்லை, சும்மா தகர்த்தமெல்லாம் போயிடுச்சு. இப்ப போற நிறுத்துங்கிறான். நமக்கு பாதிப்பு வரும்போது வாய் கொடுத்துருந்தாங்க. அந்த யாருக்கு? மனித குல எதிரி யாரவன்? இஸ்ரேல். அவனை இஸ்ரேலுக்கு அவனுக்கு பாதிப்பு வரும் பொழுது வாயை திறந்துறாங்க என்று சொன்னா இதுதான் அல்லாஹ் நம்ம குரான்ல பேசுகிறான். முஸ்லீம்களுக்கு ஒன்றுடா மகிழ்ச்சி அடைகிறான். ஏன்னா அவனுக்கு தேவைங்க, முஸ்லீம்களை பல பேர் சாகணும்னு நினைக்கிறானா இல்லையா? இப்படிப்பட்ட துரோகிகள் இருக்கிறாங்க என்று குரான் பேசுகிறது. 386 சொல்லலாம். இல்லை கும்பல் அவங்க அம்மானிக்கும் அன்புசிக்கும் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். பல தஸ்மாவுன மினல்லதீன ஊத்துல் கிதாபின் கபலிக்கும் வமினல்லதீன அஷரக்வாதன் கசீரா வயின் தஸ்பீர் தத்தகு ஃபைன தாரிக மின் அஸ்மில் உமூர். 3வது அத்தியாயம் 186வது வசனம். உங்கள் செல்வங்களிலும் உயிர்களிலும் சோதிக்கப்படுவீர்கள். உங்களுக்கு முன் வேதம் கொடுக்கப்பட்டார்களே, அவர்கள் இணை கற்பித்தார்களே, அவர்களிடமிருந்தும் ஏராளமான சங்கடம் தரும் சொற்களை செவியேற்பீர்கள். நீங்கள் இறைவனை அஞ்சினால் அதுதான் உறுதிமிக்க காரியங்கள் உள்ளது. எவ்வளவுனா நாங்கள் என்ன பண்ண நாங்கள் எதிர்ப்பு தெரிவிப்போம். எங்களை காலங்காலமாக இப்படிதான் யூதர்கள் கிறிஸ்தவர்கள் எல்லாரும் என்ன செய்வாங்க, முஸ்லீம்களுக்கு உங்களை சங்கடம் தரும் சொற்களாக சொல்லி உங்களை சோதனை கொடுப்பாங்க, உங்களை கொலை செய்வாங்க, உங்களுக்கு அவதர பரப்புவாங்க. இதை பொறுத்து கொண்டால் வறுமையில சொர்க்கம் இருக்கிறது. மனித முயற்சியை ஃபைட் பண்ணுங்க. அதையெல்லாம் நம்ம சொல்லி ஆடிக்கலாம். மற்ற வசனங்கள் என்பதை உணர்ந்து கொண்டு அல்லாஹ்விடத்தில் இஸ்லாமியர்கள் வெற்றியதாலான்னு துவா செய்வோம். ஃபன்சுருனா அலல் கௌமில் காஃபிரின். இறைவா, இந்த இறை நிராகரிப்பாளருக்கு மத்தியில் எங்களுக்கு வெற்றியை தருவாயாக என்ற சொல்லாதான குரான போது இப்படி இந்த வசனத்தை இறக்கி உதவி தேட சொல்லலாம். அப்படிப்பட்ட உதவி தேடக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவர்களையும் ஆக்கிரல வேண்டும் என்று சொல்லி ஜும்மா என்னுடைய 2ஆம் முறை நிறைவு செய்கிறேன். பதுக்குருணி அஷ்குருக்கும் வாலா பஷ்குருணி பதுக்குருணி அஷ்குருக்கும் வஷ்குருணி வலா தக்குரோன்.